வீடியோல வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்கோட டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு இல்லைனா டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டு இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நமக்கு எவ்வளவு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு HDFC பேங்க்ல அதுவும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பர்டிகுலரா நீங்க வந்து HDFC பேங்கோட இன்ஃபினிட்டி இல்லைனா இன்ஃபினிட்டி பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே ஹையஸ்டான அப்ரூவ்ட் ரேட்ல வந்து இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்ல நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். மற்ற டைம்ல நீங்க அப்ளை பண்ணும்போது இதோட அப்ரூவ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியா இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிராது. ஸோ இப்போ லாஸ்டா 2 மாசமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு தான் ஹையஸ்ட் அப்ரூவ்ட் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டா இருக்குது. ஸோ அதனால இந்த கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு நீங்க 2 டிஃபரெண்ட் வேல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாவும் அப்ளை பண்ணிக்கலாம். அனதர் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் மூலமாவும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டோட லிங்க்குமே கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு எவ்வளவு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. HDFC பேங்கோட டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதே நீங்க வந்து டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வெறும் 499 மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறேன். அதுக்கு மட்டும் தான் வந்து 499 ரூபாய் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அந்த கார்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் மை எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். அதை என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கெட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அக்ரிமெண்ட் ஃபார்முக்கு. அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு அகைன்ஸ்ட் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பேன் நம்பர் வந்து ஃபில் பண்ணோம். அந்த பேன் நம்பர் இங்க ஷோ பண்ணுவாங்க. அடுத்தது இதெல்லாம் உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டு இதுல உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் கோட் வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கோட் வந்து உங்களுக்கு சைட்ல டிஸ்பிளே பண்றேன். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ரெஃபரல் கோட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபரல் கோட் மூலமா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீடைலை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ரிட்டையர் பர்சனா, இல்ல ஹோம் மேக்கரா, இல்ல ஸ்டூடெண்டா இதை வந்து செலக்ட் பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய் அப்படிங்கறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணதுமே உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்பாங்க. அதாவது ஃபார்ம் நேம் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட கம்பெனி நேம் வந்து ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைலை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல டோர் நம்பர் வித் பின்கோடோட உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபில் பண்ணிட்டு இதுல நீங்க ஃபில் பண்ண அட்ரஸும் உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸும் சேமா இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. சேமா இல்ல அப்படின்னா நோ வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு 2 அட்ரஸுமே வந்து சேம் தான். அதனால நான் வந்து எஸ் கொடுக்க போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எஸ் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு 2 அட்ரஸுமே சேம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா செக் மை எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 செகண்ட் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. சோ அப்படி கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கார்டு வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கார்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ரிஜெக்டட் தான் ஆச்சுது. சோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது என்னன்னா இதுல வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு வெரிஃபிகேஷன் இல்லாம கார்டு அப்ரூவ் ஆகுது. இதே லட்சக்கணக்கில் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் எல்லாமே பிசிக்கலா வராங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 3.5 லட்சம் ரூபாய் கிட்ட எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு அட்ரஸ்க்கு வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ண வந்தாங்க. அது போக ஆபீஸ் அட்ரஸையும் வெரிஃபிகேஷன் வந்து பண்றாங்க. இதுக்கு வந்து ஐடி கார்டு இல்ல சேலரி ஸ்லிப் இது எதையாவது ஒன்று கேட்கறாங்க. சோ இது எல்லாம் இருந்தா மட்டும் தான் ப்ராசஸ் ஆகும். உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கம்மியா இருக்கும்போது இந்த அளவுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்து இல்லாமையும் அப்ரூவ் ஆகுது.
இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில கிரெடிட் லிமிட் வந்து காட்டுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ரூ. 69,000 எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அப்ளை பண்ண கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ இப்போதைக்கு வந்து கிடையாது. ரெனிவல் ஃபீ மட்டும் 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதுவுமே அவங்க சொல்ற அந்த டார்கெட் 1 லேக் இல்ல 2 லேக் வந்து 1 இயர்க்குள்ள ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த 499யும் நம்ம டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா நம்ம அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் வந்து பண்ணலாம். இப்போ வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ப்ரொசீட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்டுல வந்து 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேரியன்ட் வந்து இருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, விசா டைப், அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபே டைப். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வேணுமோ இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூபே கார்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி HDFC பேங்கோட விசா டைப் கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. அதனால நான் ரூபே டைப்பை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்க சேலரிடா இருந்தீங்கன்னா 2மே சேம் அட்ரஸ் வந்து கொடுக்கக்கூடாது. நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னா 2 அட்ரஸுமே வந்து சேம் கொடுக்கலாம். அதாவது உங்களோட ஹோம் அட்ரஸும் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸும் சேம் அட்ரஸ் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி கொடுக்கலாம். சேலரிட் வந்து கொடுக்கக்கூடாது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட மதர் நேம் வித் இனிஷியலோட என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 2 விதமான KYC வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, KYC நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மதர் லாங்குவேஜ் தமிழ்லயே நம்மளால வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. இப்போ இதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி ஆதார் கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டா அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த KYC வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இதுல ஆதார் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிருங்க. இப்போ ஆதாரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ வேலிடேட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ KYCயை கம்ப்ளீட் பண்றதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ KYCயை வந்து எந்த லாங்குவேஜ்ல வந்து பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மதர் லாங்குவேஜ் தமிழ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வீடியோ KYCயை பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பா வேணும். அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர், நெக்ஸ்ட் ஒரு பேனா ஒன்று வச்சுக்கோங்க. அது பிளாக் பேனாவும் இருக்கலாம், இல்லை ப்ளூவாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பேனா ஒன்று வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ KYC வந்து பண்ணுங்க. நல்ல சைலண்டான பிளேஸ்ல நல்ல அதிகமான இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கக்கூடிய லொகேஷன்ல இருந்து பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த வீடியோ KYC வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்க இந்த ஒரு 4 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கான வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ KYCல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. நீங்க வந்து எந்த லொகேஷன்லேருந்து கால் பண்றீங்க, எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேம் வித் இனிஷியலோட சொல்லுவாங்க. அப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் லைவாக சைன் வந்து பண்ணணும். இவ்வளோ வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இந்த வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆன அடுத்த 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களோட மெயிலுக்கே வந்துட்டு கார்டு அப்ரூவ்ட் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணி உங்களோட கார்டு டீட்டெயிலை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.